பெஸ்ட் கம்ஃபர்ட் பிரேக்ஃபாஸ்ட்னா ஸ்ட்ராங்கா ஃபில்டர் காஃபி, 2 இட்லி, தாராளமா கொதிக்க கொதிக்க டிஃபன் சாம்பார், பேருக்கு 2 டிராப் நெய். பிஸியா இருக்கிற வீக் டே மார்னிங்ல சாம்பாரான்னு யோசிச்சீங்கன்னா ப்ரெஷர் குக்கர்ல பண்ற இந்த பைத்தம்பருப்பு சாம்பார் பெஸ்ட். 1/4 கப் பைத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் தோரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மசூர் தால், 1/2 கப் தண்ணி, 1/2 கப் வெங்காயம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/8 டீஸ்பூன் வெந்தயம், 3 பூண்டு, 2 பெரிய தக்காளி. 5 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிட்டு தக்காளியோட தோல் தனியா வந்துடும். அதை அப்படியே எடுத்துட்டு 1 கப் தண்ணி ஊத்திருக்கேன். மசிச்சுட்டு கொதிக்கட்டும். 1/2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயில 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிய விட்டுட்டு 6 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கறிவேப்பிலை வதக்கிட்டு 1/2 டீஸ்பூன் சாம்பார் பொடி வதக்கிட்டு சாம்பார்ல ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி, பெருங்காயம் நல்ல தளன்னு கொதிக்க விட்டு சூடான இட்லிக்கு தாராளமா தக்காளி பஜ்ஜி போட்டு சாப்பிட்டுருக்கீங்களா? கோயம்புத்தூர் ஸ்பெஷல் கடையில ஈஸியா ப்ரெஷர் குக்கர்ல பண்ணி சாப்பிட்டு பாருங்க. கண்டிப்பா அடிக்கடி பண்ணுவீங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1/8 டீஸ்பூன் வெந்தயம், 3 பச்சை மிளகாய் வறுத்துட்டு 12 சின்ன வெங்காயம், 6 பூண்டு, கொஞ்சம் கறிவேப்பிலை நல்லா வறுத்துட்டு 3 பெரிய நாட்டு தக்காளி சேர்த்து தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 குட்டி கத்திரிக்காய், 1/2 டீஸ்பூன் காரப்பொடி இல்ல சாம்பார் பொடி, கொதி வர வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. 1/4 கப் தண்ணி சேர்த்து 3 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிட்டு பொட்டேட்டோ மேஷராலையோ மத்தாலையோ நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா சேர்ந்தாப்புல கொதிக்க விட்டுக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சூடானோனே 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிய ஆரம்பிக்கும் போது 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 வரமிளகா, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் தனியாவை கையில நல்லா நசுக்கி கறிவேப்பிலை பொரிய விட்டுட்டு தக்காளி பஜ்ஜி ரெடி. பொட்டுக்கடலை குழம்பு. இட்லிக்கு எப்போதுமே சட்னியான்னு கேட்கறவங்களுக்கு வெங்காயம் தக்காளி வதக்கி பொட்டுக்கடலை அரைச்சு குழம்பு பண்ணி இட்லியோட சேர்த்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா எக்ஸ்ட்ரா இட்லி சாப்பிடுவாங்க. 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சூடானோடனே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம் பொரிய விட்டுட்டு 1/2 கப் வெங்காயம், 2 பூண்டு கண்ணாடி பதத்துக்கு வதக்கிட்டு 1/2 கப் தக்காளி, 3 பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தாராளமா 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா மசீர வரைக்கும் வதக்கிட்டு 1 கப் தண்ணி ஊற்றி 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையை பவுடரா அரைச்சிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1/4 டீஸ்பூன் சோம்பு பவுடரா அரைச்சிட்டு 1/2 கப் தண்ணி சேர்த்து குழம்புல விட்டுட்டு 1 கப் தண்ணி, தாராளமா கொத்தமல்லி, கருவேப்பிலை நல்ல ஒரு 4 நிமிஷத்துக்கு தளன்னு கொதிக்க விட்டீங்கன்னா டேஸ்டியான பொட்டுக்கடலை குழம்பு ரெடி. டிஃபனுக்கு தொட்டுக்க என்ன சைட் டிஷ் பண்றதுன்னு யோசிக்கிறீங்களா? அப்ப திருநெல்வேலி ஸ்பெஷல் வெங்காய தக்காளி குட்ஸ். தேங்காய் அரைச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். 1/2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 4 மிளகு, 3 வரமிளகாய் வறுத்துட்டு 1/4 கப் தேங்காய் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்து விழுத அரைச்சிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சூடானோடனே 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிய விட்டுட்டு கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் வறுத்துட்டு தாராள பெருங்காயம், 15 சின்ன வெங்காயம், 1/4 கப் பெரிய வெங்காயம் நல்லா வதக்கிட்டு 2 பெரிய தக்காளி சேர்த்து 1 மினிட்க்கு வதக்கிட்டு தாராளமா 1 டீஸ்பூன் உப்பு, 1/8 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் காரப்பொடி தக்காளி மசீர வரைக்கும் வறுத்துட்டு 1/2 கப் புளி தண்ணி சேர்த்து நல்ல கொதி வந்தோடனே 1/4 கப் பைத்தம்பருப்பை வேக வச்சு ஆட் பண்ணியிருக்கேன். அரைச்ச விழுது 1/2 கப் தண்ணி, கொத்தமல்லி போட்டு கொதிக்க விட்டு உட்சு ஊற்றி சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். தக்காளி குழம்பு. மசாலா அரைச்சு குக்கர்ல பண்ற இந்த குழம்பு சாதத்தோடு சாப்பிட்டாலும் சரி, டிஃபனுக்கு தொட்டு சாப்பிட்டாலும் சரி, செம சூப்பரா இருக்கும். ஊற வச்ச முந்திரி பருப்பு, தேங்காய், தக்காளி, உப்பு, தனியாத்தூள், மஞ்சள் பொடி, காஷ்மீரி சில்லி பவுடர், கசகசா இப்படியே போட்டு அரைச்சிருக்கணும். நான் மறந்துட்டேன், அதனால அரைச்சிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானோடனே கடுகு, வெந்தயம், ஏலக்காய், பட்டை, சோம்பு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை வதக்கிட்டு அரைச்ச விழுதை ஆட் பண்ணி கொதிக்க விட்டுட்டு மிக்சியில் ஓட்டிட்டு இருக்கிற விழுதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல, அதுலேயே தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிட்டேன். நல்ல கொதி வந்தோடனே 6 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டீங்கன்னா மணக்க மணக்க தக்காளி குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க. கத்திரிக்காய் மசியல். இட்லி தோசைக்கு சட்னி சாம்பார்னு பண்ணி போர் அடிச்சதுன்னா எல்லாத்தையும் ப்ரெஷர் குக்கர்ல அள்ளி போட்டு இந்த மாதிரி கத்திரிக்காய் கடையில் பண்ணுங்க. சில பல எக்ஸ்ட்ரா இட்லி கண்டிப்பா உள்ள போகும். கடலை எண்ணெய், வெங்காயம், கத்திரிக்காய், தக்காளி, பச்சை மிளகாய், தண்ணி, மஞ்சள் பொடி, உருளைக்கிழங்கு சேர்க்கறதா இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துட்டு ப்ரெஷர் குக் பண்ணிட்டு பச்சை மிளகாவை எடுத்து தனியா வச்சுட்டு
நல்ல மசிச்சு ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு, புளி தண்ணி. புளியோட பச்சை வாசனை போய் நல்லா கொதி வந்தோடனே கடலை மாவை தண்ணியோட கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதி வந்தோடனே பெருங்காயம், கொத்தமல்லி போட்டு சேர்ந்து வர வரைக்கும் குக் பண்ணிட்டு நல்லெண்ணெய் சூடானோடனே கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா, கொஞ்சம் கறிவேப்பிலை பொரிஞ்சோடனே சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி கலர் மாதிரி வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு இந்த தாளிப்பை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா கத்திரிக்காய் கடையில் ரெடி. ஒரு செப்பரேட்டரில் பைத்தம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு மஞ்சப்பொடி நல்லெண்ணெய் ஆட் பண்ணிட்டு இன்னொரு செப்பரேட்டரில் மிக்சட் வெஜிடபிள்ஸ், உப்பு, புளி, மஞ்சப்பொடி போட்டு ரெண்டுத்தையும் ப்ரெஷர் குக் பண்ணிட்டு குக்கரோட ஓசை அடங்கட்டும். தனியா, கடலைப்பருப்பு, வரமிளகா எல்லாத்தையும் வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு ஆற விட்டு அரைச்சிக்கோங்க. எண்ணெயில் கடுகு, வெந்தயம், கடலைப்பருப்பு, கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிட்டு பச்சை மிளகா, சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி, உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு வெந்த காய்கறியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி விட்டுக்கோங்க. இப்போ வெந்த பருப்பு தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி, வெல்லம் போட்டு குக் பண்ணிட்டு அரைச்ச பவுடர்ல கொஞ்சம் கொச்சை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் சேர்ந்தாப்புல நல்லா கொதிக்க விட்டுட்டு கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி மிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணீங்கன்னா கல்யாண கொச்சை ரெடி. டிஃபனுக்கு தொட்டுக்க என்ன சைட் டிஷ் பண்றதுன்னு யோசிக்கிறீங்களா? அப்ப திருநெல்வேலி ஸ்பெஷல் வெங்காய தக்காளி கொச்சு. தேங்காய் அரைச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். 1/2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 4 மிளகு, 3 வரமிளகா வறுத்துட்டு 1/4 கப் தேங்காய் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்து விழுத அரைச்சிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சூடானோடனே 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிய விட்டுட்டு கறிவேப்பிலை, பச்சை மிளகா வறுத்துட்டு தாராள பெருங்காயம், 15 சின்ன வெங்காயம், 1/4 கப் பெரிய வெங்காயம் நல்லா வதக்கிட்டு 2 பெரிய தக்காளி சேர்த்து 1 மினிட்க்கு வதக்கிட்டு தாராளமா 1 டீஸ்பூன் உப்பு, 1/8 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் காரப்பொடி தக்காளி மசீர வரைக்கும் வறுத்துட்டு 1/2 கப் புளி தண்ணி சேர்த்து நல்ல கொதி வந்தோடனே 1/4 கப் பைத்தம்பருப்பை வேக வச்சு ஆட் பண்ணியிருக்கேன். அரைச்ச விழுது 1/2 கப் தண்ணி, கொத்தமல்லி போட்டு கொதிக்க விட்டு உச்சி ஊற்றி சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். கைஹிண்டி பவன் ஸ்டைல்ல டிஃபன் சாம்பார். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், ஸ்பூன் நல்லெண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சோடனே ஒரு பெரிய வெங்காயம், 10 சின்ன வெங்காயம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை. வெங்காயம் லைட்டாக கலர் மாறுற ஸ்டேஜில் 1/4 கப் குடமிளகா போட்டிருக்கேன். வெங்காயத்தோட பச்சை வாசனை போய் 5 முருங்கைக்காய் பீஸ் போட்டிருக்கேன். 4 பெரிய தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். 2 கத்திரிக்காய் 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. இதில் ஸ்பூன் மஞ்சள் பொடி, சாம்பாருக்கு தேவையான உப்பு, தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கணும். ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 1/4 டீஸ்பூன் காரப்பொடி, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். அந்த மாவோட பச்சை வாசனை போகட்டும். 2 கப் சூடான தண்ணி ஆட் பண்ணிட்டு 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சோண்டு கொத்தமல்லி, பெருங்காயம், பீஸ் வெல்லம் 15 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் நெய் விட்டுட்டு சாம்பார்